मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ, माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ, भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில் பாபா நான் உன்னுடையவன். இன்றைக்கி எபிசோடு 5. இந்த அவ்வியக்தவாணியோட டேட்டு 2ஆம் தேதி 2/9/85 அவ்வியக்தவாணி இது. ஸோ இந்த முரளி எப்போ பாபா சொன்னார்னா, குல்ஜார் தாதி அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தாங்க. அப்புறம் குல்ஜார் தாதி, நிர்வேர் பாய், ஜெகதீஷ் பாய் இவங்கெல்லாம் வெளிநாடு சேவை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் மணி தாதி, மோகினி தீதி இவங்க இப்போ வெளிநாடு சேவை போகிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. இப்போ பாபாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பட்டியோட டைட்டில் என்னது? பாபா நான் உன்னுடையவன் அப்படின்னு. இப்போ இது எதுக்கு? இது பாபாவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவா? பாபா நான் உன்னுடையவன். என் பாபாவுக்கு தெரியாதா நான் அவங்க குழந்தைன்னு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த ஞானத்தில் இல்லாதபோது கூட பாபாவுக்கு தெரியும், இவங்க என்னுடைய குழந்தையாக தான் இருந்தாங்க, ஃப்யூச்சர்லேயும் இவங்க தான் என் குழந்தையாக இருப்பாங்க, இவங்க தான் என் பேரை புகழ செய்ய வைப்பாங்க அப்படின்னு. பாபா நான் உன்னுடையவன், இந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதை நான் எனக்கு ஞாபகப்படுத்திக்க, பாபா நான் உன்னுடையவன். ஏன்னா நம்ம இப்போ எவ்வளோ விஷயங்களில் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். சேவையில், வேஸ்ட்டில், பர்சிந்தன், பர்தர்ஷனில், வேலையில், இது எல்லாத்துலேயும் எவ்வளோ மாட்டிக்கிட்டோம். யாருக்காக சேவை பண்ணுறோம், யாருடைய சேவை பண்ணுறோம் அதையே மறந்துடுறோம். பாபா சேவை தான் பண்ணுறோம், ஆனால் பாபாவே மறந்துடுறோம். அதனால் மீண்டும் 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 நான் எனக்கே ஞாபகப்படுத்திக்கணும் நான் யாருடையவன் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த பட்டி. மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நான் பாபாவுடையவன், பாபாக்காக நான், பாபா எனக்காக, நான் பாபாக்காக. ஸோ இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நல்லா ஞாபகப்படுத்திக்கணும் மைண்டில். ஸோ இன்றைக்குள்ள முரளி வெளிநாடு போகும்போது பாபா சொன்ன முரளி. இந்த முரளியில் முக்கியமான விஷயங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு.
அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அன்பை பற்றி பாபா சொல்லியிருந்தார் இந்த முரளியில். எவ்வளோ அன்பு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து என்ன தேவை? உலகத்தில் அந்த ஆத்மீக அன்பு, அந்த பரமாத்மா அன்பு, அந்த ஆன்மீக அன்பு, அது வந்து இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது, ரொம்ப தேவைப்படுது. ஸோ உலகத்தில் கூட பாருங்கள், இன்றைக்கி என்ன இருக்குது, மனிதர்கள் கூட ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாருன்னா, ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசணும், அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். அவர் நம்மள்கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசுவார், ஆனால் அவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்ப்பாரு, நம்ம வந்து இனிமையாக அன்பாக பேசணும் அப்படின்ட்டு. ஈவன் மிருகத்தை கூட எடுத்துக்கோங்க, காட்டு விலங்கை கூட எடுத்துக்கோங்களேன், அது வந்து அன்பை ஏற்றுக்குது, அந்த அன்பை ஃபீல் பண்ணுது. காட்டு விலங்கு கூட ரொம்ப ஹிம்சக்கான ஜான்வர் எடுத்துக்கோங்கல்ல, அந்த மிருகத்திட்ட கூட நீங்கள் அன்பாக பேசுங்க, நடங்க, அது என்ன ஆகுது, அதுவும் வந்து தன்னுடைய அந்த வாய்லண்ட் நேச்சரை வந்து மறந்துடுது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள பாண்டவ் குஃபான்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு யோகி இருந்தார். அவர் தனியாக தான் அந்த காட்டில் இருக்கார். இங்கே பாண்டவனுக்கு மேலே ஒரு குகை இருக்குது, அங்கே தனியாக தான் அந்த குகையில் வந்து அவர் தவம் பண்ணிகிட்டே இருக்கார். நைட்லேயும் அங்கே தான் இருக்கார். அவர் தபஸ்யா பண்ணுறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே காட்டு விலங்குலாம் வரது இல்லையா? அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி இங்கே இருக்கீங்களே, காட்டு விலங்குலாம் வரது இல்லையா, இப்படி தனியாக இருக்கீங்களே, ஓப்பன் ஏரியா, காடாக வேறு இருக்குது அப்படின்னு. அது சொன்னாரா, அதெல்லாம் நிறைய காட்டு விலங்கு வருது, அது வந்து இங்கே அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போயிடும், என்ன இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை அப்படின்னு. ஈவன் வீட்டில் கூட பாருங்கள், டொமஸ்டிக் அனிமல் இருக்குல்ல, வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் இருக்குல்ல, ஆடு மாடு கோழிலாம், அதையும் நம்ம அன்பாக அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இது கொடுக்குறோன்னா அதுவும் அது அது அதுங்க கூட நம்மளை ஞாபகப்படுத்துது. நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம், அப்புறம் போயிட்டு திரும்பி வந்தோன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்குது, அதுவும் வந்து நம்மள்ட்ட வந்து வாலாட்டுது. அதே மாதிரி தான் பறவைகளும், எந்த பறவைகளை நம்ம வீட்டில் வளர்க்குறோம், அதை பாலனை பண்ணுறோமோ, அது என்ன பண்ணுது, அதுவும் அன்பை ஏற்றுக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், மதுபன்லேருந்து வெளியே போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு சேவைக்கு. அப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க பிகே தான், அவங்க அந்த மாதாஜி, அவங்க சொன்னாங்க ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க வீட்டுக்கு போனோன்னே அவங்க வீட்டில் உட்காந்துருக்கும்போது அவங்க ஒரு புறா ஒன்று வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த புறா வந்து என் மேலே உக்காந்துக்குச்சு. எனக்கு அது பிடிக்கல. நான் சொன்னேன், மாதாஜி இது என்னது? அப்போ அந்த மாதாஜி சொன்னாங்க, சார் அந்த புறாவும் பிரம்மகுமாரி புறா தான், அதுவும் டெய்லி வந்து இந்த மாதிரி பிரம்மா போஜன் சாப்பிடுது, வெளியே எங்கேயும் சாப்பிட்றதில்ல, இங்கே பாபா ஐக்கியத்தில் வீட்டில் என்ன போஜன் பண்ணுறோமோ அதுதான் அதுவும் சாப்பிடுது. அதனால் அதுங்களுக்கு பயம் இல்லை பாருங்கள். நான் போய் உட்காந்து அழகாக வந்து என் மேலே உட்காந்துது, இங்கே உட்காந்துது, இந்த சைடு உட்காந்துது, அந்த சைடு உட்காந்துது, அப்புறம் என்கிட்ட ஏதாவது சாப்பிட கேட்டது. அப்போ அவங்க கொடுத்தாங்க, தாங்க இது கொடுங்கன்னு. அப்போ பாருங்கள், அந்த மிருகங்கள் கூட அன்பை ஏற்றுக்குது, ஸ்வீகாரம் பண்ணுது. அப்போ இந்த பரமாத்மா சத்தியங்கிற உலகத்தை கிரியேட் பண்ணுறார், அந்த அன்புங்கிற உலகத்தை உருவாக்குறார், அந்த சகோதரத்துவங்கிற அந்த உலகத்தை உருவாக்குறார். அப்போ அந்த உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக பகவான் நம்மளை ஆக்கியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க மற்றவங்க மேலே அவ்வளோ அன்பு இருக்கா? இப்போ நம்மளுடைய பகவான் வந்து நம்மளை அந்த சொர்க்கத்துக்கு, அந்த அன்பான உலகத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்போ என்னுடைய நடத்தை ஒருத்தவங்க மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கணும்? நம்ம மற்றவங்களுக்குள்ளார நம்மளே வந்து ஒருத்தவங்க மற்றவங்க கூட சன்ஸ்கார் மோதல், ஒருத்தவங்க 2 பேர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறோம், முகத்தை திருப்பி வச்சுட்டு இருக்கோம். அப்போ பகவான் நம்மள்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா? பகவானுடைய ஆசையை பூர்த்தி பண்ண முடியுமா? நம்மளே 2 பேருக்குள்ளார உப்பு தண்ணி மாதிரி இருந்தோன்னா பகவானுடைய ஆசையை நம்ம பூர்த்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால்தான் பாபா இந்த முரளியில் மறுபடியும் அதான் சொல்கிறார், பிராமன் பரிவாரோட ஃபவுண்டேஷன் என்னது? அன்பு. அப்போ இந்த பட்டியோட ரூல்ஸ் கூட என்னது? பாபாவுக்கு பக்கத்தில் போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஹோம்ஒர்க் கூட கொடுத்துருக்கோம், பாபாவுக்கு பக்கத்தில் போனால் என்ன பண்ணணும்?
இப்போ பாபாவுக்கு நெருக்கத்தில் போகணும். அப்புறம் இந்த பிராமன் பரிவாரோடையும் முக்கியமான ஃபவுண்டேஷன் என்னன்னா அந்த அன்பு தான். இப்போ பகவான் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஞானம் பற்றி தெரியாது, யோகா பற்றி தெரியாது, திருஷ்டி பற்றி தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அந்த அன்பு. அந்த சிஸ்டர்ஸ் அவங்கள ரொம்ப அன்பாக வரவேற்கிறாங்க. அவங்களுடைய அந்த சுயநலம் இல்லாத அன்பு, அங்கே உள்ள அந்த தூய்மை, அங்கே உள்ள அந்த டிசிப்ளின், இது எல்லாமே பாபா பக்கத்தில் அவங்கள கொண்டு வருது. ப்ளஸ் பகவானுடைய அன்பு என்ன பண்ணுது, அவங்கள அந்த பழைய சன்ஸ்காரம், பழைய சுபாவம், பழைய விஷயங்கள், அது எல்லாத்துலேருந்து அவங்கள விடுவிக்குது. ஸோ அதனால் இந்த பிராமன் பரிவாரிலையும் நம்ம ஒருத்தவங்க மற்றவங்க மேலே அந்த ஆன்மீக அன்பு இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னா, நம்ம பேச்சு ரொம்ப வேறு மாதிரி இருக்குன்னா, அப்போ நம்ம பகவானுடைய இந்த மகான் காரியத்தில் சகயோகி ஆக முடியாது. அதனால தான் பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, முதல் உதாரணம் சொல்லியிருந்தார். யோகி வாழ்க்கையின் முதல் ஆதாரம் என்னது, நிச்சயம். அதே மாதிரி பிராமண வாழ்க்கையின் முதல் ஆதாரம் என்னது, அன்பு. ஸோ அதனால் யோகி ஜீவனோட ஃபவுண்டேஷன் நம்பிக்கை. எது மேலாம் நம்பிக்கை இருக்கணும் நமக்கு? ஸோ முக்கியமாக 4 விஷயம் சொன்னார். இந்த 4 விஷயம், ஃபஸ்ட்டு என்னது, சுயத்தின் மேலே நான் யார், நான் என்ன மாதிரி ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, மகான் ஆத்மா, பரமாத்மா, பகவானுக்கு உதவி செய்யக்கூடிய ஆத்மா. உலகம் பகவான்கிட்ட உதவி கேட்குது. இப்போ பகவான் நமக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய உதவி செய்யக்கூடிய குழந்தைங்க, நம்ம பகவானுக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தைங்க. அப்போ நம்ம யார், நம்ம தான் பகவானுக்கு உதவி செய்யக்கூடியவங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த பரமாத்மாவுடைய கிருபை, பரமாத்மாவுடைய வரதானம், பரமாத்மாவுடைய சக்தி நம்ம தலை மேலே இருக்குது. அவருடைய கை நம்ம தலை மேலே இருக்குது. சுயம் பகவானே சக்தியை நிரப்புறதுக்காக அவர் இங்கே வந்திருக்கார். அப்போ முதல் நிச்சயம் என்னது, சுயத்து மேலே நிச்சயம். 2வது நிச்சயம் பாபா மேலே நிச்சயம். அவர் என்னுடைய தந்தை, அவர் என்னுடைய அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு, சாஜனாவும் இருக்கார், சஜினியாவும் இருக்காங்க. எல்லா சம்பந்தமும் அவர் கூட. யாருக்கு சர்வசக்திவானோட சம்பந்தம் இருக்கோ அவங்க கனவுல கூட வீக் ஆக முடியாது. ஒருவேளை கனவுல கூட ஏதோ ஒரு வீக்னஸ் வருதுன்னா அப்போ நமக்கு பாபா மேலே நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு வேணால் நிச்சயம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் பாபாவுக்கு நிச்சயம் கம்மி இல்லை. அவர் நினைக்கிறார், என் குழந்தை கண்டிப்பாக என் பேரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு, பேரை புகழ வைக்க செய்வாங்க அப்படின்னு. அடுத்த 3வது என்ன நிச்சயம், இந்த ட்ராமா மேலே. ட்ராமாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சீனில் நன்மை இருக்குது, நியாயக்காரியானது. எது நடக்குதோ அதுதான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும். கல்பம் முன்னாடி நல்லபடியாக நடந்தது, அதே மாதிரி தான் இப்பயும் நடக்குது. இந்த ட்ராமாவில் எந்த ஒரு கல்யாணமும் நடக்க முடியாது, எல்லா சீனும் கல்யாண்காரி. அதனால் எது என் கூட நடக்குதோ அது நல்லது தான் நடக்குது. என் கூட யாராவது நல்லா நடந்துக்கிறாங்க இல்லை மோசமாக நடந்துக்கிறாங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு நன்மை இருக்குது. ஸோ அதனால் பக்தியில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய பகவானே உங்களுடைய பூக்கள் மேலும் எனக்கு அன்பு இருக்குது, உங்களுடைய முள் மேலேயும் எனக்கு அன்பு இருக்குது. அந்த மாதிரி பக்தின்னு சொல்லுவாங்க. பகவானோட எல்லா விஷயத்து மேலேயும் எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு. அடுத்து 3வது ட்ராமா மேலே நிச்சயம். 4வது இந்த பிராமன் பரிவார் மேலே நிச்சயம். இந்த பிராமன் பரிவார் என்ன பரிவாரம், நம்மளுடைய கணக்கு வழக்க முடிக்க வைக்கிறதுக்கான பரிவாரம். நம்மளை அவங்க அந்த உளியும் சுத்திலாலையும் வச்சு அடித்து நம்ம ஒரு அழகான சிலையாக மாற்றுறாங்க நம்மளை. ஸோ அவங்க நம்மளை தேவதையாக மாற்றுறாங்க, ஃபரிஷ்தாவாக மாற்றுறாங்க. இப்போ நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஆத்மா இல்லைன்னா நல்லாயிருக்கும், இவங்களால தான் என் புருஷார்த்தம் கம்மியாகுது அப்படிலாம் நினச்சிக்கிறோம். ஆனால் இல்லை. ஆனால் அவங்கள யார் என் கூட அனுப்பிச்சா, பாபா தான் என் கூட அனுப்பிச்சிருக்கார் நம்மளை தேவதையாக மாற்றுறதுக்காக. சுயம் பகவான் தேர்ந்தெடுத்து
அவங்கள நம்மளுக்கு பக்கத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பகவானோட செலெக்ஷன் எப்பயுமே ராங்காக இருக்க முடியாது. உலகத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜனதா யார் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க எங்கே இருப்பாங்க? சன்சத் பவன் அங்கே அந்த இதில் இருப்பாங்க உலகத்தில். ஆனால் யார் பகவான் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க எங்கே இருக்காங்க? ஓம் சாந்தி பவனில் இருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு ரத்தனங்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பிராமன் பரிவாரில் உள்ள ஆத்மா அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க பகவானுடைய குழந்தை, அவங்களும் சிரேஷ்டமான ஆத்மா தான். அந்த திருஷ்டியில் நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன பாயிண்ட்டு? யோகி ஜீவனோட நிச்சயம் பார்த்தோம். நம்ம 7 நாள் கோர்ஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? அதில் ராஜயோகத்தோட ஆதார ஸ்தம்பம் என்ன சொல்கிறோம்? 4 விஷயம்னு சொல்கிறோம். அந்த சுத்தமான சாப்பாடு, சத்சங், பிரம்மச்சரியம், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். இந்த 4 விஷயம் சொல்கிறோம். சுத்தமான சாப்பாடுனா என்னது? சாத்வீகமான போஜனம், பாபா நினைவில் இருந்து செய்கிறது. இந்த மாதிரி சாப்பாடு நம்ம சாப்பிடணும். நம்ம வாயால் மட்டும் இல்லை, கண்ணாலேயும் சாப்பிட்றோம். ஸோ எப்படி சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு சக்தி கிடைக்குதோ, அதுமாதிரி கண்களால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது மூலியமாகவும் உங்கள் சக்தி ஏற்படும். ஸோ ஏதாவது தவறான பொருள் சாப்பிட்டா என்ன ஆகிடுது? செரிக்காது, நம்ம டைஜஷன் சரியாக இருக்காது, நமக்கு கேஸ், அசிடிட்டி, டைரி அதெல்லாம் வரும். நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது சக்தி கிடைக்கும். அதே போல் கண்களால் தவறான விஷயங்கள் பார்க்கும்போது என்னாகும்? நம்ம மனசு மேலே ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்ட் ஏற்படும். பாபா என்ன சொல்றாரு? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பிராமணர் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ணை மூடிட்டு போக முடியாது. எல்லாரையும் பார்க்கணும் தான். ஆனால் எப்படி பார்க்கணும்? அவங்களோட ஆத்மாவை பார்க்கணும், அவங்களுடைய குணங்களை பார்க்கணும், அவங்களுடைய விசேஷதாவை பார்க்கணும், அவங்க நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய அந்த மணியை பார்க்கணும். காதாலையும் நாங்கள் சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றோம்? ஒருத்தர் 1000 வாட்டி நல்ல வார்த்தை சொன்னார், அதை மறந்துடுவோம். ஆனால் ஒரு வாட்டி அவர் நம்ம பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டாருன்னா அதே தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை மறக்க விட மாட்டேங்குது. டெய்லி பாபா இனிமையான குழந்தைங்களே, அன்பான குழந்தைங்களேன்னு சொல்கிறாரு, அது மறந்துடுறோம். ஆனால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை தவறாக சொல்லிட்டா அதை மறக்க மாட்டாங்க, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும், அதே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம காது மூலியமாகவும் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும்? யாரோ நம்மளை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை நம்ம மனசோட போய் இல்லை எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அதே வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. அதை நம்ம திரிகாலதர்ஷியாக பார்க்கணும். அவர் எதனால் அப்படி சொன்னார், எந்த சூழ்நிலை, அவர் எந்த ப்ரெஷரில் இருந்தார். ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டோன்னா அது நம்மளை ஹெவி ஆக்கிக்கிட்டே இருக்கும், மனசை ரொம்ப வீக் ஆக்கிட்டே இருக்கும். அடுத்து பாபா என்ன சொல்கிறார்? பேலன்ஸ் பற்றி பாபா சொல்கிறார். நினைவு மற்றும் சேவைக்கான பேலன்ஸ் இருக்கணும். சேவையில் நினைவு இல்லைன்னா என்னாகும்? அது சாதாரண கர்மமாயிரும். பகவான் வேலை தான் செய்கிறீங்க, உங்களோட பாக்கியமும் உருவாகும். ஆனால் எவ்வளோ பாக்கியம் உருவாகணுமோ அவ்வளோ பாக்கியம் உருவாகாது. ஸோ அதனால் நம்ம சேவை செய்யும்போது பாபா நினைவும் இருக்கணும். அதுவும் ரொம்ப கவனம் வைக்கணும். அந்த நேரத்தில் எவ்வளோ வெற்றி கிடைக்கணுமோ அவ்வளோ வெற்றி கிடைக்காது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, சேவையில் நினைவு ரொம்ப ரொம்ப அவசியம். வெறும் நான் யோகா மட்டும் பண்ணுறோம், சேவை பண்ணலன்னா அதுவும் தப்பு தான். உலகத்தை நம்ம விஸ்வ பரிவர்த்தன் பண்ணணும். இந்த உலகத்தை பாபா சொர்க்கமாக மாற்ற வந்திருக்காரு. அதுக்கு பகவான் வந்திருக்காரு. அந்த நேரத்தில் நான் சும்மா வேறு யோகா பண்ணிட்டு மட்டும் உட்காந்துனா பத்தாது, சேவையும் பண்ணும். அதுவும் ரொம்ப தேவைதான். சேவையும் அவசியம், யோகாவும் அவசியம். ஸோ அதனால் ரெண்டுத்தோட பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாபா சொல்கிறது, அன்பு மற்றும் சேவைக்கான பேலன்ஸும் இருக்கணும். அன்பு காமிக்கிறோம், ஆனால் சில நேரத்தில் ஆகிடுது எக்ஸ்ட்ரா அன்பு பண்ணிடுறோம். அதை பாபா இங்கே என்ன சொல்கிறாரு? அதுதான் பற்றுன்னு பாபா சொல்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சேவைன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் என்னது? அது நம்மளுடைய சூக்ஷ்ம ஆசை பூர்த்தி செய்கிறதுக்காக, அது யஜ்யத்துக்காகவே இருந்தாலும் சரி. ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம சூக்ஷ்ம ஆசைகள், சூக்ஷ்ம இச்சா அதெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. அது பின்னாடி சூக்ஷ்ம ஆசைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்ம மாயாவை எதிர்கொள்ள முடியாது. சூக்ஷ்மையில் ஏதோ ஆசை இருக்குன்னா அப்போ
உண்மையான அன்பு இருக்காது அங்கே. ஸோ அதனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, அன்பு எப்படி இருக்கணும், நிஸ்வார்த்தா இருக்கணும். அன்பு எப்படி இருக்கணும், பேஹத் அன்பு இருக்கணும். அன்பு எப்படி இருக்கணும், பியூராக இருக்கணும், விஸ்வ கல்யாணுக்காக இருக்கணும். எல்லை குறிப்பிட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா பிராப்தியும் எல்லை குறிப்பிட்டது தான் இருக்கும். அது மாதிரி அதில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் அந்த வலையில் மாட்டிப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிப்பீங்க. நிஸ்வார்த்த அன்பு இருந்ததுன்னா, நிஸ்வார்த்த அன்புனால என்ன ஆகும், எந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்காம அன்பு கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த முரளியில் பாபா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இம்பாசிபிளும் பாசிபிள் ஆகிடும். உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கும். அகங்காரி ஆத்மாவை, ரொம்ப அகங்காரத்தில் இருக்க ஆத்மா கூட அவங்க முன்னாடி தலை வணங்கிடுவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து மற்றவங்களையும் நம்ம மாற்ற முடியும். அடுத்து விகாரிக்கு சாந்தியின் சக்தி கொடுக்க முடியும். நம்ம நேரம், டைம் சேமிப்பாயிடும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. நம்ம சன்ஸ்கார் மிலனோட டான்ஸ் பண்ண முடியும். நம்மளுடைய புத்தி பேஹத் ஆகிடும். ஸோ அதனால் அன்பு எப்படி இருக்கணும், நிஸ்வார்த்த அன்பு, பேஹத் அன்பு. அப்போ இந்த நிஸ்வார்த் அன்பு, ஆன்மீக அன்பு எப்படி பண்ணுறது, எப்படி இந்த அன்பு அதிகரிக்கிறது? ஸோ இந்த அன்பு அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்குள்ளார உள்ள குணங்கள் விசேஷத்தாவை மட்டும்தான் பார்க்கணும். அவங்களோட ஒரிஜினல் ஸ்வரூபம், ஆதி அனாதி ஸ்வரூபத்தை தான் பார்க்கணும். இப்போ ஃபுல்லாக ப்ரெசன்ட் ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடாது. இப்போ அவருக்குள்ளார என்ன குறைகள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உண்மையிலே அவர் எப்படி இருந்தார், அந்த ஒரிஜினல் ஸ்வரூபத்தை பார்க்கணும். அப்போ தான் சுபபாவனை வரும். அதுக்கப்புறம் நேச்சுரல் என்ன ஆகும், அன்பு வரும். அப்போ ஏத்தாப்பில் உள்ள ஒரு ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாருன்னா அதை மன்னிக்க பார்க்கணும். மன்னிச்சு அதை மறந்துடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அவரை மன்னிக்க மாட்டேங்கிறோம். அதே விஷயத்த மனசில் போட்டு வச்சு இதயத்தை நம்மளே கொப்பையாக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ யாரோட இதயம் சுத்தமாக இல்லையோ அப்போ உங்கள் இதய சிம்மாசனத்தில் பகவான் வந்து எப்படி உட்காருவார். ஸோ அதனால் அதை மறந்துடுங்க. அடுத்து மூணாவது பேலன்ஸ் பற்றி தான் பாபா சொன்னார். அன்பு மற்றும் சேவை, நினைவு மற்றும் சேவை, இது ரெண்டுத்துக்கான பேலன்ஸும் பண்ணணும். அப்போ இன்றைக்கி முரளியோட ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் இதுதான். பேலன்ஸ்க்காக ஒரு 11 பாயிண்ட் எடுங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. அடுத்து பாபா என்ன சொன்னார், 4வது பாயிண்ட்டு, விகாரி ஆத்மாக்களை அதிகாரி ஆத்மாவாக மாற்றணும். அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய ஆத்மாக்களை அதிகாரி ஆத்மாவாக மாற்றணும் அப்படின்னு. அப்போ உலகத்துக்கு என்ன தேவை, உலகம் எதுக்காக பிச்சை எடுக்கிறாங்க, உண்மையான அன்பு, உண்மையான அமைதிக்காக. உலகத்தில் உள்ளவங்க அன்பு காமிச்சா கூட எதுக்காக காமிக்கிறாங்க, அவங்களோட சுயநலத்துக்காக தான். அவங்களோட ஏதோ ஒரு பயன் தேவை. ஸோ அவங்க அன்பை எங்கே தேடுறாங்க, சாதனங்கள். அமைதி எங்கே தேடுறாங்க, சாதனங்களில், இடத்துல, பொருளில். அங்கே அன்பு அமைதி தேடுறாங்க. ஸோ அதனால் நாளுக்கு நாள் எவ்வளோ இந்த சாதனங்கள், இந்த இடம், இதெல்லாம் தேடிட்டுருக்காங்களும் இன்னும் தான் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான அன்பு, உண்மையான அமைதி நம்ம தான் பரமாத்மா மூலியமாக அவங்களுக்கு தர முடியும். ஸோ அதனால் நம்ம உலகத்துக்கு உண்மையான அன்பு, உண்மையான அமைதி கொடுக்கறதுக்காக நிமித்தமாக இருக்கும். பகவான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அப்போ உண்மையான அன்புக்கு என்ன பண்ணும், திருஷ்டி கொடுங்க, ஆத்மீக திருஷ்டி கொடுங்க. பரமாத்மாவோட கனெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு திருஷ்டி கொடுங்க. 2 நாள் முன்னாடி கூட ஒரு பிரதர் நல்ல ஒரு அவரோட அனுபவம் சொன்னார். ஸோ அந்த அனுபவத்தில் தான் ஒரு மாதாஜி ரொம்ப சரீரம் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்கே அவங்களுக்குள்ளார நல்ல ஒரு மாற்றம் வந்தது. அவங்க ஃபேமிலியே மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ இது யாருடைய கமால். அந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் இறந்து போயிட்டாங்க, அவங்க பிக்கவும் இல்லை, அவ்வளோ துக்கத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க இங்கே அந்த துக்கம்லாம் மறந்து நல்ல ஒரு ஸ்திதிக்கு வந்துட்டாங்க. இது யாருடைய கமால், அந்த பரமாத்மாவுடைய கமால் தான். ஸோ அவங்க இங்கே வந்தோன்னே அவங்க பாக்கியத்தின் கதவு திறந்துருச்சு. எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். அடுத்து மனிதர் அவங்கள்ட்ட எல்லா சாதனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் ஸ்தூலத்தில் என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. ஆனால் உள்ளாரேந்து ரொம்ப காலியாக இருக்காங்க, ரொம்ப பயத்தில் இருக்காங்க, அசந்துஷ்டாக இருக்காங்க.
வெளியிலேருந்து நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க, ஆனால் உள்ளாரேந்து ஒரு பிச்சைக்காரனாக இருக்காங்க. அவங்களுக்கு ஆன்மீக அன்பு கொடுங்க, ஆன்மீக அமைதி கொடுங்க, அஷரரி ஸ்திதியை அதிகரிங்க. நீங்கள் அந்த அஷரரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சாந்தி அனுபவம் ஆகும். ஸோ அடுத்து விதேஷி டபுள் ஃபாரினர்ஸை பார்த்தாங்க. அவங்க தூரத்தில் இருந்தால் கூட பக்கத்தில் இருக்காங்க. அடுத்த 5வது பாயிண்ட் ஊக்க உற்சாகம். ஊக்க உற்சாகம் வெற்றியின் சூத்திரமே ஊக்க உற்சாகம். எந்த ஆத்மாக்கள் ரொம்ப அடிமையாக இருக்காங்களோ அவங்கள ஊக்க உற்சாகம் கொடுத்து அதிகாரியாக்குங்க. இப்போ நிகழ்காலத்தில் ஊக்க உற்சாகத்துக்கான ரொம்ப குறை இருக்குது. பிராமணக்குள்ளார ஊக்க உற்சாகத்துக்கான குறை இருக்குது. முரளி கேட்குறாங்க, அமிர்த வேலை பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க, எல்லாம் இருந்தாலும் அந்த ஊக்க உற்சாகம் இல்லை. ஏதோ ரோபோட்டிக் மெஷின் மாதிரி தான் இருக்குது. கிளாஸ் செய்யவும் செய்கிறாங்க, கிளாஸ் பண்ணுறாங்க, சேவை செய்கிறாங்க, பாபாக்காக வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பகவானுக்கு இங்கே ஆனால் பாபா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஊக்க உற்சாகம் இல்லை, அந்த நவீனதா இல்லை. ஸோ அதனால் இந்த பட்டி எதுக்காக வச்சுருக்கோம்? பாபா நான் உன்னுடையவன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆழமாக பதிய வச்சுக்கிறதுக்காக. நம்மக்குள்ளார உள்ள அந்த அல்பேலாப்பன், சோம்பேறி, அலட்சியத்தன்மை இது எல்லாத்தையும் நீக்குவதற்காக தான் இந்த பட்டி. ஸோ அதனால் இந்த பிராமண வாழ்க்கையில் ஊக்க உற்சாகம் சதா இருக்கிறதுக்காக நிதமும் புது புது நவீனதா கொண்டு வரணும். புது புது கிளாஸஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கே லீக்கேஜ் இருக்குது, எங்கே வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸை ரிமூவ் பண்ணும். டெய்லி புது புது விஷயங்கள், புது புது பிளான் ஈஸ்வரிய சேவைக்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் கூட கேட்டிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பாபா அவ்வியக்த் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாராம், பாபா ரூமில் ஒருத்தவங்க சந்திக்க போனாங்களாம். அவங்க போய் பாபா அந்த குழந்தை பாபாவை சந்திக்க போனாங்களாம். அப்போ அந்த குழந்தை பாபா ரூமில் போய் 2 கையும் தூக்கிட்டு சொன்னாங்களாம், பாபா நான் அந்த உலகத்துக்கே நன்மை செய்யணும், விஸ்வக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு. அதாவது பாபா அவர் கை தூக்கி அந்த மாதிரி சொல்லுவாராம், இந்த மாதிரி நம்ம முழு உலகத்துக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு. ஆனால் அந்த வயசுலேயும் பாருங்கள் பாபா எவ்வளோ ஊக்க உற்சாகத்தோடு இருந்தார். அந்த இது குறையவே இல்லை பாபாக்குள்ளார. அப்போ பாபாவுக்கு அந்த ஃபீலிங் இருந்தது, நான் முழு உலகத்துக்கும் நன்மை செய்யணும். நம்ம மேலே அந்த பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம சோம்பேறியாக இருக்க மாட்டோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டீலாவாக விட்டுடுறோம். பகவான் நம்மளை எந்த காரியத்துக்காக நிமித்தமாக்கியிருக்காங்களோ அந்த காரியத்தை, அந்த ஜிம்மைதாரியை மறந்துடுறோம். அதை எப்பயுமே மறக்கக்கூடாது. அதனால் எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அடுத்து என்ன சொன்னார், முரளி மற்றும் படிப்பு. அடுத்து லண்டன் ஆத்மாக்களை பாபா சந்தித்தாங்க. லண்டனோட விசேஷத்தான லண்டனில் உள்ள ஆத்மாக்களுக்கு முரளி மேலே ரொம்ப அன்பு இருக்குது. அதனால தான் அவங்க நம்பர் 1 இருக்காங்க. இது வெறும் லண்டனில் உள்ளவங்களுக்காக மட்டும் இல்லை, நமக்காகவும் பாபா சொல்கிறார். யாருக்காக பாபா சொல்கிறாரு? அப்போ முரளி நமக்கு என்னது? அது நம்மளுடைய சுவாசம், அதான் நம்மளுடைய சாப்பாடு, அதான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன், அதான் நம்மளுடைய சஞ்சீவினி பியூட்டி. அதுதான் வேறு என்னது? கண்ணாடி, மனிதர்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்கான மருந்து. அது சஞ்சீவினி பூட்டி, அது நம்முடைய சுவாசம். அது முரளி. எல்லா நோய்க்கான மருந்து முரளி, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் முரளி, எல்லா கேள்விக்கான பதில் முரளி. ஸோ அதனால் அந்த முரளி மேலே அவ்வளோ ஒரு டீப்பான அன்பு இருக்கணும். இந்த முரளியிலே 4 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த படிப்பு மேலே அவ்வளோ அன்பு இருக்கணும் நமக்கு. இப்போ பிராமணருக்கு படிப்பு மேலே அன்பு இருக்குது, யஜ்யத்தில் அன்பு இருக்குது, யஜ்யத்தில் உள்ளவங்க எல்லார் மேலேயும் அன்பு இருக்கும். அப்போ அவங்க பகவானுக்கு இதயத்தில் இடம் பிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம யார்? ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட்னால் எப்படி இருக்கணும்?
அப்போ ஸ்டூடெண்ட்னா நம்ம எப்பயுமே எஸ்ன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் நம்ம படிப்பு எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டான படிப்பாக இருக்கணும். ஏதோ படிக்கிறேன் நானும் அப்படின்னு இருக்க. பாபா என்ன சொல்கிறாரோ அதை ஷார்ப்பாக பாயிண்ட்டாக பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். சும்மா ஏதோ தேய்ச்சிட்டு இருக்க, பெஞ்சு தேய்ச்சி உட்காந்துருக்க அப்படின்னு இல்லை. மற்ற அது மாதிரி அவ்வளோ ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணும். அடுத்து வந்து டி, ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ஸு வந்து ஸ்மார்ட் ஸ்டடி. அடுத்து டி வந்து ட்ரூத்ஃபுல், உண்மையாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். உள்ளார என்னவோ அதான் வெளியவும் இருக்கணும். உள்ளார ஒன்று வெளியே ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த விஷயத்தை எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட ஸ்டடி ஸ்மார்ட்டாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் சத்தியத்தாக இருக்கணும், சபியத்தாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அடுத்து யூனா யூனிட்டி. யூனிட்டினா இந்த பிராமன் சங்கட்டன் இருக்குல்ல, இதில் ஏக்தா இருக்கணும். நம்ம ஒருத்தருடையவங்க ஒருத்தரோடைய தான் இருப்போம். சில நேரத்தில் நம்ம வந்து இந்த பிராமன் சங்கட்டனில் தனி ஆகிக்கிறோம், தனியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், நிமித்த சைடு பண்ணிடுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில நேரத்தில் நிமித்தே எஸ்ன்னு சொல்கிறதுக்கு நம்ம வலுக்கட்டாயப்படுத்திடுறோம். அப்போ தாதிங்களை பாருங்கள், அவங்க எவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க. அவங்க தனித்தனியாக ஏதாவது குரூப் பண்ணாங்களா? பெரிய தீதியில் தனித்தனியாக ஏதாவது குரூப் பண்ணாங்களா? இப்போ நம்ம மட்டும் ஏன் அந்த மாதிரி தனித்தனியாக குரூப் பண்ணணும்? ஸோ இந்த பிராமன் பரிவாரில் நம்ம ஒருத்தவங்க மற்றவங்களோட ஒத்துப்போகணும். ஒருத்தவங்க சொன்னாங்களா மற்றவங்க ஏற்றுக்கணும். இப்படி ஒருத்தர் சொல்கிறது பிடிக்கலையா, அமைதியாக போயிடுங்க. ஏன் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? அது அவங்களுடைய பாட்டு, அவங்க எப்படியோ ப்ளே பண்ணிட்டு போகிறாங்க. பாபாவுக்கும் அவங்களுக்கும் நடைபெற உள்ள கணக்கு. அதுலேயே நம்ம போய் இன்டர்ஃபியர் ஆகணும்? நம்ம பாட்டுக்கே அமைதியாக இருக்கலாமே. நம்ம பாக்கியத்தை உருவாக்குறதுக்கு பதிலாக ஏன் நம்ம பாக்கியத்தை வந்து நம்மளே வந்து கெடுத்துக்கணும்? ஸோ அதனால் நம்முடைய பாக்கியம் என்ன, பகவான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு, நம்மளை நிமித்தமாக்கியிருக்காரு. அவர் வந்து நம்மளை பார்த்துப்பாரு, அவங்களையும் பார்த்துப்பாங்க. அதனால் அடுத்து வந்து டிசிப்ளின். சதா வந்து ஈஸ்வரிய டிசிப்ளினில் இருக்கணும். அந்த டிசிப்ளினில் இருந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ வந்து மற்றவங்கள்ட்ட நான் சொல்லி அவங்க புரிய வைக்கிறேன் அப்படி இல்லை. நான் அந்த டிசிப்ளினில் இருந்து மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதாவது நம்மளை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க. ஏன்னா சொல்லி அவங்க மாறுறதுக்கான அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா யார்கிட்டையும் ஞானம் இப்போ குறைவாக இல்லை, எல்லோரும் ஞானத்தால் ஃபுல்லாக தான் இருக்காங்க. அதனால் நம்ம வைப்ரேஷன் மூலியமாக, நம்ம நடத்தை மூலியமாக மற்றவங்களுக்கு அந்த ஈஸ்வரிய மரியாதாவை கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த டிசிப்ளினாக எல்லாமே வந்துடுது, வெளியே மட்டும் இல்லை. வெளியே நல்லா ஞானம் சொல்கிறவங்கன்னா ரூமுக்கு போய் பார்த்தா ட்ரெஸ் எங்கேயோ கிடக்கு, நீங்கள் சாப்பிட்ற பாத்திரம் எங்கேயோ கிடக்கு, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். நம்ம அப்போ தான் வந்து நம்ம நல்லா ஷார்ப் புத்தி ஆக முடியும். அப்போ தான் ஸ்மார்ட் ஸ்டடி பண்ண முடியும். அப்போ காட்லி ஸ்டூடெண்ட் ஆகி பகவான் வந்து நம்மளை எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ, எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம மாற முடியும். நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக மாற முடியும். அப்போ பிராமண வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் அது முரளி. வேறு என்னது? ஒரு பவர்ஃபுல் வாத்தாவரன் உருவாக்கணும். பாபா என்ன சொல்கிறாரு, எந்த ஒரு சேவையிலையும் சக்ஸஸ் அடையணும்னா அந்த வாத்தாவரனை நீங்கள் வந்து சக்திசாலியாக மாற்றணும். வாத்தாவரண சக்திசாலியாக மாற்றலை, அப்புறம் சேவ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வெற்றி கிடைக்கணுமோ அவ்வளோ வெற்றி கிடைக்காது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கில். ஸோ அதனால் நம்ம எங்கே சேவை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எங்கே நம்ம இருக்கோமோ அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த ஆன்மீகத்தை வந்து அவங்க அனுபவம் பண்ணணும், அந்த டிவினிட்டி அவங்க அனுபவம் பண்ணணும். அவங்க அப்படி இருக்கக்கூடாது, அவங்க இங்கே வந்தோடனே அவங்க சித்தி நம்ம டவுன் பண்ணி விட்டுட்டோம், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து வேஸ்ட்லேருந்து விடுபட்டு இருக்கணும். அமிர்த வேலையில் அந்த இடத்துக்கு சகாஷ் கொடுக்கணும், அந்த ஆத்மாவுக்கு சகாஷ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் பிராமன் எங்கே போகிறாங்களோ, அவங்களோட பாதம் எங்கே படுதோ அங்கே உள்ள ஆத்மாக்களுக்கும் விசேஷ பிராப்தி கிடைக்கணும். அப்போ எந்த பிராமன் வந்து மற்றவங்களுக்கு அந்த மாதிரி பிராப்தி பண்ண வைக்க முடியும்? யார் வந்து சுயம் பரப்பூராக இருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்களை நடப்ப முடியும். யார் சுயம் வந்து வேஸ்ட்டு, பரதர்ஷன், பரிசிந்தன் இதுலேருந்துலாம் விடுபட்டு இருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்களையும் விடுவிக்க முடியும். அவங்க தான்
யார் சுயம் பரமாத்ம சக்தியை தனக்குள்ளார நிரப்பியிருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கும் செய்ய வைக்க முடியும். யார் சுயம் எல்லா குணத்தால் நிரம்பி இருக்காங்களோ அவங்க தான் செய்யவும் முடியும், மற்றவங்கள செய்ய வைக்கவும் முடியும். ஸோ அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு, ஆதி சோ அந்த. ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் நடந்தோ அது கடைசியிலேயும் நடக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது, சாட்சாத்காரம் நடந்தது. வேறு என்ன நடந்தது ஸ்டார்டிங்கில்? அங்கே நிறைய பிரச்சனை நடந்தது, ஹங்காமா நடந்தது, பெகரி பாட்டு இருந்தது. அப்போ என்னெல்லாம் நடந்தது, சாட்சாத்காரம் நிறையா நடந்தது. கராச்சியில் எப்போ யஜ்யம் இருந்தோ அப்போ என்னெல்லாம் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரித்தாங்க. அந்த நேரத்தில் ரத்த ஆறு ஓடிச்சு, எல்லாமே விட்டுட்டு போனாங்க. அது முக்கியமாக நிறைய விஷயங்கள் நம்ம யஜ்யத்தில் கொடுத்துட்டு போனாங்க. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க. எது ஸ்டார்டிங்கில் நடந்ததோ அது கடைசியிலையும் நடக்கும். ஸோ அடுத்து தாதி நிர்மல் சாந்தா பற்றி சொன்னாங்க. நிர்மல் சாந்தா பற்றி தாதி சொன்னாங்க. தாதி ஆதி ரத்னங்கள்லாம் என்ன பண்ணாங்களோ அவங்க ஆஞ்சிங்கிற பாட்டு பண்ணாங்க. ஆஞ்சி பிளாட் நல்லா ப்ளே பண்ணாங்க. அவங்க பணிவு மூலியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. அப்போ அந்த பணிவுங்கிற விஷயத்த நம்ம குள்ளார கொண்டு வரணும். அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். நம்ம வார்த்தை மூலியமாக, எண்ணம், சொல், செயல், நடத்தை எல்லாத்தின் மூலியமாகவும் அந்த பணிவு தெரியணும். ஸோ அந்த பணிவை நம்மக்குள்ளார கொண்டு மற்றவங்கள்ட்ட அந்த பிஹேவியரில் வரும்போது, அந்த பணிவு கொண்டு வரும்போது நம்மளும் மற்றவங்களுக்குள்ளார அந்த பிரபாவம், அந்த பாபாவுக்கு சமமான இதை கொண்டு வர முடியும். ஸோ ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். பிராமண வாழ்க்கையோட விசேஷ் ஃபவுண்டேஷன் அன்பு, யோகி வாழ்க்கையின் விசேஷ் ஃபவுண்டேஷன் அன்பு. வேறு என்னெல்லாம் சொன்னார் பாபா? அடுத்த 4 விஷயம் பார்த்தோம். நினைவு மற்றும் சேவை, அன்பு மற்றும் சேவை, இதுக்கான பேலன்ஸ் வைக்கணும். அப்புறம் ஊக்க உற்சாகத்தோடு இருக்கணும். இந்த பிராமண வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் முரளி. வேறு என்னது, சக்திசாலி வாத்தாரோட விதி என்னது, பிராமணருக்காகன்னு சொல்லியிருக்காங்க விசேஷ பிராப்தி. அடுத்து ஓம் சாந்தி. ஸோ 2வது ஹோம்ஒர்க்கு என்னென்னா, பாபா மேலே எப்படி அன்பை இன்னும் அதிகரிக்கிறது, பாபா மேலே உள்ள அன்பை எப்படி அதிகரிக்கிறது, அதை பற்றி ஒரு 10 பாயிண்ட்டு ஆழமாக சிந்தனை பண்ணி எழுதுங்க.